அம்பேத்கரை பற்றி இது பண்ணும்போது இந்த தமிழ்நாட்டில் அதுக்கு பேசக்கூடிய மிகவும் தகுதி வாய்ந்த நபர் அப்படின்னோம்னா, தலைவர் அப்படின்னோம்னா திருமாவளவன் அவர்கள் தான். அப்படி இருக்க அவர் அதை புறக்கணிக்கிறாரு அப்படின்னு வரும்போது அதுக்கான காரணம் என்னன்றது இயல்பாகவே தேடக்கூடிய அளவுக்கு போதும் இல்லையா மனசு. இது பேசக்கூடிய விடயங்களை அது திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் பதில் சொல்லிடலாமே, அவரால் பதில் சொல்ல முடியாதா என்ன? விஜயனுடைய அரசியல் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னோம்னா திருமாவளவன் வந்து 35 வருஷம். அவரால் பதில் சொல்ல முடியாத விடயமா? பதில் சொல்ல முடியாத நிலைமை தான் இங்கே இருக்கா. சங்கடம் தான் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் இந்த சங்கடம் ஏற்படணும் அப்படின்ற ஒரு சொல்லுங்க. எதற்காக இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும்? அவர் அம்பேத்கரை பற்றி பேச போறாரு, ஆழமா பேச போறாரு. வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்தில் அவருடைய கருத்து இருக்குது, அவருடைய நேர்காணல் இருக்கு அப்படின்னு வரும்போது அது எப்படி ஒரு கூட்டணிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும்? அப்போ அம்பேத்கர் சொன்ன கொள்கைகளுக்கும் இன்னைக்கு அவங்க இருக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய ஆட்சிக்கும் ஒரு முரண் இருக்கிறது தானே வந்துட்டு வெளிப்படுத்துது. கூட்டணியுடைய பலம் தான் திமுக நம்பக்கூடிய ஒரு விடயம். அவங்க மக்களை நம்பல, அது வேற. ஆனால் மக்கள் சக்தியை நம்பி தமிழக வெற்றி கழகம் வருது அப்படின்னு வரும்போது இது 2ல் 1 எது அப்படின்னு வரும்போது விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கம் தெரிவு செய்கிறாங்க அப்படின்றது பொறுத்து தான் அவங்களுடைய தலையெழுத்து நிர்ணயமாகும். அதிகார பகிர்வை பற்றி நீங்கள் ரொம்ப நாளாக பேசிட்டு வரீங்க. 96லேருந்து உண்மைதான், இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அது ஒரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை பிரகடனத்திலேயே புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சி சொல்லுது அப்படின்னோம்னா அது வரவேற்கத்தக்கதா இல்லை நிராகரிக்கத்தக்கதா? விஜயனுடைய அரசியல் சரியாக போயிட்டு இருக்குது. ஆனால் விஜய் அவங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாட்டினுடைய வீச்சு அது இன்னும் தொடங்கவே இல்லை. அந்த கட்சி வந்துட்டு களத்தில் செயல்படணும் இல்லையா, அது தொடங்குச்சா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அவன் அங்கதான் செயல்படணும் மக்கள் மத்தியில். வெறும் விஜயனுடைய பேச்சு விஜயை மையப்படுத்தியதா ஒரு அரசியல் இருக்க முடியாது. எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழா ரொம்பவே சிறப்பா முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த விழாவில் நடந்த ஒரு சில விஷயங்கள், அங்க பேசப்பட்ட மேடையில விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா பேசின விஷயங்களா இருக்கட்டும், இல்ல விஜய் அவர்கள் பேசின விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே தொடர்ந்து இப்ப சர்ச்சையாக ஆரம்பிச்சிருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? பொதுவா இந்த ஒரு விழாவை அரசியல் மேடையா மாத்திட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியிலிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அரசியல் மேடையா மாறாத ஒரு மேடை இருக்கவே முடியாது. அதுவும் அம்பேத்கரை பற்றிய புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஒரு மேடை வந்துட்டு அரசியல் மேடையாக மாறாது இருக்காது. ஏன்னா இப்போ திரு விஜய் பேசுனது எடுத்துக்கங்க. அம்பேத்கருடைய வாழ்க்கை குறிப்புகள்லேருந்து சில விடயங்களை எடுத்து கூறி அவர் எதிர்பார்த்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த நிலைமை இப்பொழுதும் தொடருதா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்ட விடயம் தான் அவர் வேங்கை வயலை பற்றி அவர் சொன்னது. அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. புறக்கணிக்கப்படுறாங்க, உரிமை மறுக்கப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்றது தான். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்மளுடைய அரசியல் தான். அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை யாத்தடித்தார். ஆனால் அந்த அரசியல் சட்டம் வந்துட்டு இன்றைக்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த தேர்தல் அப்படின்ற ஒரு இடமும் நீங்கள் பார்க்கணும். ஜனநாயகம் அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்குது? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல் இருக்குது. இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு நம்ம பார்க்க முடியாது அப்படின்றது தான் அவருடைய பேச்சு. எனவே இது வந்துட்டு சர்ச்சை ஆகுது அப்படின்னோம்னா சர்ச்சையை எது வேணாலும் ஆகலாம், அது வேற விடயம். அவங்க பேசுனது வந்துட்டு இன்றைய அரசியலுக்கு தொடர்புடையதா, ரெலவெண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெலவெண்ட். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் பேசும்போது இப்போ அம்பேத்கருடைய புத்தகம், அம்பேத்கர் யார்? அரசமைப்பை கொடுத்தவர். இந்தியாவுடைய அரசியல் என்னது? சமூக அரசியல் தான் அது. இந்தியா அது பார்த்தீங்கன்னா சோசியோ பொலிட்டிக்கல் தான் ஸ்டேட் தான் அது. இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்படியாக சாதியம் இருக்குது, சாதியம் சார்ந்த அடக்குமுறை இருக்குது, உரிமை மறுப்பு இருக்குது, வாய்ப்பு மறுப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த நிலையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வரோம். ஆனாலும் அந்த நிலை தொடருதே இந்த சமூக நீதி ஆட்சியிலும். சமூக நீதி ஆட்சின்னு சொல்லிக்கிறவங்களுடைய ஆட்சியிலும் இது தொடருது அப்படின்னு ஒரு சுட்டி காட்டுறதுல வந்துட்டு நம்ம மறக்க முடியாது. அப்படி சொல்லாத போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீ பேச நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. அப்போது ஒரு இடம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அம்பேத்கர் சொன்னதுக்கும் அம்பேத்கரனுடைய புத்தகம் வந்துட்டு பேசக்கூடிய விடயங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம், சமூக அரசியல் நிலவரமும் ஒப்பிடத்தக்க ஒரு விடயமாக தான் என்னைக்கும் இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொன்று, அப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது மன்னராட்சின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரே ஒரு குடும்பத்தினர் தான், இல்லை ஒரே ஒரு தனிநபரோ யாரோ ஒருத்தர் தான் சினிமா துறையே ஆளுகிறாரு அப்படின்ட்டு நேரடியாகவே திமுகவை தாக்குகிறது அப்படிங்கிறது விசிகாவுக்கு இது பின்னடைவா போகாதா? உண்மையா இல்லையா? அதுதானே யோசிப்பாங்க மக்கள். விசிக மக்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம், கட்சி.
இப்போ ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அப்படி சொல்றது சரியா, உண்மையா அப்படின்றதானே பார்ப்பாங்க. யாராவது மறுத்திருக்காங்களா இது வரைக்கும்? ஒரு ஆட்சி இல்ல அதிகாரத்துல இது இருக்கிறவங்க இது ஒரு துறையே விவாதத்துக்கு உட்படவே இல்ல. கட்டுப்படுத்துறது இல்ல. ஒரு ஆட்சி அதிகாரத்துல இல்ல அவர் பேசுனத நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க ஒரு துறையினுடைய சுதந்திர செயல்பாட்டையும், வர்த்தகத்தையும் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்றது, ஒரு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயமா இல்லையா? அது சொல்லக்கூடாதா இல்லையா? அதுதான் முக்கியம். அத ஒரு பொது வாய்ப்ப பயன்படுத்திட்டு ஒருத்தர் சொல்லும்போது, அத நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப இது அரசர் காலமா இது? சுதந்திரத்தின் மூலமா நமக்கு கிடைச்ச உரிமை வாக்குரிமை. வாக்குரிமையின் மூலமா ஒரு ஜனநாயக அரசியல் கிடைக்குது. ஆனா, இந்த ஜனநாயக அரசியல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப அரசியல் வந்துட்டு திளைக்குது அப்படின்னும்போது, இது வந்துட்டு இதுல மன்னராட்சி அப்படின்ற ஒரு கேள்விய அவர் எழுப்புறாருன்னா, அது தொடர்புடையது தான். இட் இஸ் ரெலவென்ட். அத நம்ம வந்துட்டு மறுக்க முடியாது. அப்படிதான் நடக்குது இங்க. ஒரு குடும்பத்துக்கிட்ட எல்லா அதிகாரமும் போச்சுன்னு வச்சுக்கங்க. அங்க அவருடைய மந்திரி அங்க இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மந்திரி, இவங்களுடைய ஆட்சி தான் இருக்கு அப்படின்னோம்னா, ஒட்டுமொத்தமா வாக்களிச்சு ஒரு அதிகாரத்த ஒரு குடும்பத்துக்கிட்டயா நம்ம குடுக்குறோம்? அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா அந்த குடும்பத்த கன்வின்ஸ் பண்ணா எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணி இங்க சந்திரலாம் அப்படின்னு வரும்போது, அந்த குடும்பத்தினுடைய ராஜ்யம் அது ஆயிடலையா அது? அப்ப அத ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு விடயமா ஜனநாயகத்துல? இன்னொன்னு 40 ஆண்டு காலம் அனுபவம் இருக்கக்கூடிய, களத்துல மக்களுக்காக இத்தனை ஆண்டு காலமா போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரா திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு இருக்காரு. ஆனா இந்த விழாவுக்கு அவரு போகலன்னு சொன்னதுல இருந்தே அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. அவர் விஜய் அவர்களுக்கு எதிர்த்து மாநாடு தொடர்பாக ஒரு அறிக்கை விடும்போதும், திமுகவின் அழுத்தத்தினால வந்த அறிக்கை இது அப்டின்ட்டு, திமுக அழுத்தம், அழுத்தம், அழுத்தம்னு சொல்லி, சொல்லி இன்னைக்கு விஜய் அவர்கள் அத மேடையில பேசுற வரைக்கும் வந்துட்டாரு. உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. அம்பேத்கருடைய நிகழ்வுக்கு வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிற அளவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கா? அப்டின்ட்டு. உண்மையாவே அந்த அழுத்தம் இருக்கா? அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு நாங்க பலகீனமான கட்சியும், நான் பலகீனமானவரும் கிடையாது அப்டின்ட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. நம்ம எப்படி இல்ல புரிஞ்சுக்கலாம்? உண்ம. அவரே தானே சொன்னாரு. நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதன் மூலமா, அந்த கூட்டணிக்கு வந்துட்டு ஒரு நெருக்கடி, சர்ச்சை, சங்கடங்கள் ஏற்படும்னு அவர் தானே சொன்னாரு. அப்ப எங்க இருந்து அழுத்தம் வருது? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களா? இல்ல விஜய் கலந்துக்கிறதா? விஜய்னால எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்ப யாரால ஏற்படுது? அப்ப கூட்டணிக்கு இந்த கூட்டத்துல கலந்து கொள்வதன் மூலமா, அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதன் மூலமா கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும்னு சொன்னதே அது திருமா தானே. அப்ப ஏன் அப்படின்ற அந்த கேள்விய எழுப்பலாம் இல்லையா நம்ப? எதனால அப்படி அப்படி ஏற்படுது? இப்ப அம்பேத்கர பத்தி இது பண்ணும்போது, இந்த தமிழ்நாட்டுல அதுக்கு பேசக்கூடிய மிகவும் தகுதி வாய்ந்த நபர் அப்படின்னோம்னா, தலைவர் அப்படின்னோம்னா, திருமாவளவன் அவர்கள் தான். அப்படி இருக்க அவர் அத புறக்கணிக்கிறாரு அப்படின்னு வரும்போது, அதுக்கான காரணம் என்னன்றது இயல்பாவே தேடக்கூடிய அளவுக்கு போகுது இல்லையா மனசு? அப்ப அத பத்தி அது ஒரு சர்ச்சையாவறத வந்துட்டு நம்ம தவிர்க்க முடியாது. அதான் நடந்துச்சு. ஓகே. அப்ப இந்த டெர்ம் எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? அழுத்தம் குடுக்குற அளவுக்கு நாங்க பலகீனமான கட்சியோ, இல்ல நான் பலகீனமானவனோ கிடையாது அப்டின்ட்டு. அப்ப அவர் கலந்துட்டு இருந்திருக்கலாம். ஒரு அழுத்தம் அவர மாத்த போறதில்ல. இல்ல ஒரு நிகழ்ச்சியினுடைய போக்க அவர மாத்த போறதில்ல. இப்ப நேத்து விஜய் பேசக்கூடிய விடயங்கள, அது திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்புடையதா இல்லாம இருக்கலாம். ஆனா அவரு பதில் சொல்லிடலாமே! அவரால பதில் சொல்ல முடியாதா என்ன? விஜயனுடைய அரசியல் 1 வருஷம், 2 வருஷம் அப்படின்னோம்னா, திருமாவளவன் வந்து 35 வருஷம். அவரால பதில் சொல்ல முடியாத விடயமா? பதில் சொல்ல முடியாத நிலைமை தான் இங்க இருக்கா? அப்ப அவ்வளவு பெரிய கேள்வி எழுது இல்லையா? எனவே அவர் அதை தவிர்க்கிறார். அவர் தவிர்த்தார், கூட்டணிக்காகவே தவிர்த்தார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே. அப்ப கூட்டணிக்காக அவர் தவிர்க்கிறாரு. கூட்டணி அழுத்தத்தினால தான் அவர் சமீப காலமா ஒரு சில விடயங்கள செய்றாரு அப்டின்ற பட்சத்துல, அப்ப அவரு சுயமா யோசிக்கலையோ, கூட்டணி அழுத்தம் தான் இப்படிலாம் அவர செய்ய வைக்குதோன்ட்டு ஒரு ஒரு ஆளுமைய இல்ல நம்ம சிறுமைப்படுத்துற திருமாவளவன் இல்ல, மாதிரி இல்ல, இல்லையா? இல்ல. திருமாவளவன் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணி வந்துட்டு நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. இத நான் பல இடங்கள்ல நான் பேசியிருக்கேன். அது காரணம் என்னன்னா, ஒரு பாசிச சக்திக்கு எதிரா இந்திய அரசியல்ல வந்துட்டு ஒரு அரசியல் ஒருங்கிணைவு ஏற்படணும் அப்படின்றதுக்காக முதல்ல பாடுபட்டு ஆரம்பிச்சவர் அவர் தான். முதல்ல இருந்தே அதை சொல்லிட்டு இருந்து அதை செய்யறதுக்கான ஒரு அச்சாரம் விட்டவர் வந்துட்டு அவரும் ரவிக்குமாரும் தான். எனவே அவங்க வந்து அந்த கூட்டணி நிலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக கூட்டணியில தாங்கள் இருக்கணும்ன்றதை விட இந்தியா கூட்டணி நிலைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கூறு. ஆனா இங்க தமிழ்நாடுன்னு வரும்போது இப்போ மக்களவை தேர்தல முடிச்சாச்சு. பாஜக கால் ஊன்றதை தடுத்தாச்சு. 26 தேர்தலையும் மறுபடியும் அதே எஜெண்டா. அப்ப இந்த ஆட்சியினுடைய குறைபாடுகள் இதற்கு வந்துட்டு ஒரு மாற்றம் வேண்டாவா? அப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு சிந்திக்காம எது திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் தடுக்குது? அப்படின்றது ஒரு பெரிய விடயம் இல்லையா அது? ஸோ அதுதான் அவருக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துது. ஒரு கூட்டணிய கட்டி காக்கிறதுக்காக அவருடைய கட்சி, கொள்கை, மக்கள் எல்லாத்தையும் எப்படி அவர் வந்துட்டு விட்டு தர முடியும்? அப்படின்ற ஒரு கேள்வி தான் பொதுவா எழுது. ஆனா நேற்றைக்கு இந்த நிகழ்வுக்கு முன்னாடி அவர் ஒரு அறிக்கை விட்டாரு. யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல. இப்ப எல்லாமே தெரிஞ்சு தான் நாங்க தவிர்த்தோம் அப்படின்னா, எத மீன் பண்றாரு அவரு?
அவருடைய கூட்டணிக்கு சங்கடம் ஏற்படும் அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. மீண்டும் மீண்டும் அவர் சொல்றாரு. அந்த சங்கடம் தான் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அந்த சங்கடம் ஏற்படணும் அப்படின்னு அவர் சொல்லுங்க. எதற்காக இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தணும்? அவர் அம்பேத்கரை பத்தி பேச போறாரு, ஆழமா பேச போறாரு. வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்துல அவருடைய கருத்து இருக்குது, அவருடைய நேர்காணல் இருக்கு அப்படின்னு வரப்போகுது. அது எப்படி ஒரு கூட்டணிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும்? அப்போ அம்பேத்கர் சொன்ன கொள்கைகளுக்கும் இன்னைக்கு அவங்க இருக்க கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய ஆட்சிக்கும் ஒரு முரண் இருக்கிறது தானே வந்துட்டு வெளிப்படுத்துது. அது கட்டாயம் பேசுவாங்க, வந்தவங்க பேசுவாங்க, விஜய் பேசுவாரு. பேசும்போது அது பதிலளிக்க முடியாதனால தனக்கு ஏற்படும் அவர் நினைச்சாரா அப்படின்ற கேள்விக்கு மறுபடியும் அவர் தான் பதில் சொல்லணும். நான் தவிர்த்தேன் அப்படின்றாரு. சர்ச்சையை தவிர்க்கலாம். ஆனா சர்ச்சை எதனால ஏற்படுது அப்படின்ற அந்த உண்மைகளை எப்படி அவர் தவிர்க்க முடியும், தகர்க்க முடியும்? அது சொல்லுங்க. வேங்கை வயல்ல வந்துட்டு எந்த விதமான முன்னேற்றமும் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஏற்படலை அப்படின்றத பின்னடைவா எடுத்துக்கிறாரா, முன்னேற்றமா எடுத்துக்கிறாரா? சொல்லுங்க. இவ்வளவு பேர் மக்கள் மிதக்கிறாங்களே இந்த தண்ணியில, இந்த ஆட்சியினுடைய ஃபெயிலியரா அவர் பார்க்கறாரா, இல்ல இந்த ஆட்சி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்குதுன்னு நினைக்கிறாரா? சாம்சன் விவகாரத்துல வந்துட்டு அரசு ஒரு நிலைப்பாட்டுக்கு நின்றுச்சு, இவங்க தொழிலாளர்களோட நின்னாங்களே, இது முரணா பார்க்கறாரா, சாதகமா பார்க்கறாரா? அப்போ எவ்வளவு விஷயத்தையும் அவர் தவிர்க்கிறாரு அப்படின்னோம்னா அதுக்காக மக்களுமா தவிர்ப்பாங்க? தவிர்க்க முடியாதுல்ல. ஸோ அப்போ அது அவருக்கான ஒரு அரசியலை அவர் விட்டு தராருன்னு அர்த்தம். ஒரு கூட்டணிக்காக அவர் அவருடைய அரசியலை விட்டு தராரு. அவ்வளவுதான். ஆனா அப்ப அந்த இடத்துல இது திருமாவளவன் அவர்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் டச் பண்ணி செல்ஃப் பார்க்கணும். ரெஸ்பெக்ட் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. அவருக்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. திருமாவளவன் மேல இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு இல்லையா, அதாவது இந்த சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு பெரும் தலைவர் அப்படின்ற அந்த நம்பிக்கை, அந்த இடம் வந்துட்டு எதனாலையும் பாதிக்காது. ஆனா அவருடைய அரசியலை இது பாதிக்கும். விடுதலை சிறுத்தைகளினுடைய வெற்றி வாய்ப்பை 66 தேர்தலில் இந்த கூட்டணியில் அவர் தொடர்ந்தாருன்னா அது பாதிக்கும். நான் ஆதவ அர்ஜுனாக்காக நான் சொல்ல வரல. பொதுவாக இவ்வளவுதானே. திமுகவினுடைய கூட்டணியுடைய பலம் தான் திமுக நம்பக்கூடிய ஒரு விடயம். அவங்க மக்களை நம்பல, அது வேற. ஆனா மக்கள் சக்தியை நம்பி தமிழக வெற்றி கழகம் வருது அப்படின்னு வரும்போது இது ரெண்டுல ஒண்ணு எது அப்படின்னு வரும்போது விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கம் தெரிவு செய்யறாங்க அப்படின்றது பொறுத்து தான் அவங்களுடைய தலையெழுத்து நிர்ணயமாகும் 66 தேர்தலில். இப்ப நேற்றைக்கு இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதே டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. நேர்பட பேசிய டிபேட்ல இவர் ஆலுர் ஷா நவாஸ் அவர்கள் பேசுறாரு. என்னன்னா, இன்னைக்கு இவ்வளோ நாளா எங்களை சொல்லிட்டு இருந்தாங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்றோம், நாங்க திமுகவுக்காரர்களாகவே மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விசிகால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள். ஆனா இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு எங்க தலைவரே வந்து திமுகவின் அழுத்தத்தினாலதான் இன்னைக்கு போகல அப்படின்னு சொல்றது, அவருக்கு சுயமா சிந்திக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இன்டைரக்டா சொல்றாரு அப்படின்றது. அது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா நம்ம? அப்ப இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னோம்னா, இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாருன்னு வச்சுக்கோங்க திருமாவளவன், விஜய் எழுப்பின கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடுறாரு. பதில் சொல்ல முடியாது அவரால். என்னோட கேள்வியோட தான். அப்புறம் என்ன சர்ச்சையாக போகுது? நீங்க அம்பேத்கரை பத்தி பேச போறீங்க, நீங்க விஜய் எழுப்புற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்லாத போனாலும் கூட, ஏன்னா அதை ஆட்சியை நோக்கி வைக்கிற கேள்வி. திரும்ப ஒன்றும் அந்த ஆட்சியில் ஒன்றும் அங்க வகிக்கலையே. திரும்ப அந்த ஆட்சியை காப்பாத்துறதுக்கு வந்துட்டு அங்க வைக்கிறாரா? இல்லைல்ல. அவர் அம்பேத்கரை பத்தி முழுமையா பேசிட்டு போனாலும் கூட ஒன்றும் தவறு இல்லையே. அவர் தவிர்க்கிறாரு அப்படின்ற போது அது அவருடைய பலத்தை வெளிப்படுத்துகிறதா, இல்லை கூட்டணிக்காக இவருடைய கட்சியை வந்துட்டு கட்சியினுடைய நலனை இவர் வந்துட்டு விட்டு தராரு அப்படின்னு நினைக்க தோன்றுதா? சொல்லுங்க பார்ப்போம். நான் திருமாவளவன் மீது ரொம்ப நம்பிக்கையும் மரியாதையும் உள்ளவன், புரியுதுங்களா? ஏன்னா அவர் இந்த சமூகத்திற்கு வந்துட்டு ரொம்ப ஒரு அச்சாணியா இருந்து பல விடயங்களை சாதிச்சவர். அவருடைய 35 ஆண்டு அரசியல் சாதாரணமான அரசியல் இல்லை. அப்படிப்பட்டவர் ஏன் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு கூட்டணிக்காக விட்டு தரணும்ன்ற அம்பேத்கரை கூட, நேத்து அவர் இருக்க வேண்டிய இடம் தானே அது. விஜய்னால ஒரு பாப்புலரைஸ் ஆகலாம் அந்த புத்தகம். ஆனா வெளியிடக்கூடிய அதை பெறக்கூடிய தகுதியை வெளியிடக்கூடிய தகுதி, பெறக்கூடிய தகுதி, அதை பற்றி ஆழ்ந்து பேசக்கூடிய மிகப்பெரிய இடத்துல வந்துட்டு திருமாவளவன் இருக்காரு. அவரையும் அதை விட்டு தரணும். அதை அப்ப எது அவர் அழுத்தது அப்படின்ற கேள்வி வந்துட்டு மக்கள் மனதில் எழுமா இல்லையா? அதுதான் விஜய் வெளிப்படுத்தினாரு. மனசு இங்க தான் இருக்கும், நம்மளோட தான் இருக்கும் அப்படின்னு விஜய் சொன்னதனுடைய அர்த்தம் அதுதான்.
நமக்கு தெரியும் திருமாவை பத்தி. அதிகார பகிர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்றான ஒரு முழக்கம் கிடையாது. நாங்க கிட்டத்தட்ட எண்ணெயில இருந்து வேணாலும் 1990 இருக்கட்டுமா? சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் சார், விசிகாவுல இருக்க பலருமே இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய முழக்கம் இதுவா தான் இருக்கு, எங்களுடைய தலைவரை நாங்க அரியணை ஏற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா ஏன் இது ஆதவர்ஜுனா சொல்லும் போது மட்டும் சர்ச்சைக்குள்ளாகிற மாதிரியான இல்ல, பேச்சுக்கள் வருது? ஆதவர்ஜுனா சொன்னதுனால சர்ச்சையாகல. விஜய் பேசுனதுனால சர்ச்சை ஆக்கினாரு திருமாவே. திருமாவே அதுக்கு எதிராக கருத்து சொன்னாரு. அது ஒரு ஆஃபர் அப்படின்னாரு. அதுவே ஒரு தவறான ஒரு சொல். அவரே அப்படி சொன்னாரு. ஆக்சுவலா அது உண்மை. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா, அதிகார பகிர்வை பற்றி நீங்கள் ரொம்ப நாளாக பேசிட்டு வரீங்க. 96ல இருந்துட்டு உண்மைதான், இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அது ஒரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை பிரகடனத்திலேயே புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சி சொல்லுது அப்படின்னம்னா, அது வரவேற்கத்தக்கதா இல்லை நிராகரிக்கத்தக்கதா? அதுதான் ஆரம்பத்துலேருந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது திமுக கூட்டணியில் தொடர்றதுக்கு. எனவே அந்த அழுத்தம் வந்துட்டு உங்களை கொள்கை பாதையிலிருந்து வந்துட்டு பிறழச் செய்யுது. அதுதான் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஓகே ஓகே. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அந்த கூட்டமோ ஏற்பாட்டாளர்களோ விஜயோ எதுவுமே கிடையாது. இவங்களுக்காக எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். ஓகே, அப்ப இந்த காம்ப்ரமைஸ் எல்லாமே வந்து விசிகாவுக்கு அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பின்னடைவு ஏற்படுத்தும். எந்த வகையில பின்னடைவு இருக்கும்? அது ஓட் பேங்கா குறையுமா இல்ல எப்படி? ஓட்டு பேங்கா குறையும். ம். இப்போ இதுல இருக்கக்கூடிய நியாயத்தை உணராத ஒண்ணு சிறுத்தைகள் இருக்க மாட்டாங்க. போன தடவையே ஒரு இடம் கூடுதலா கொடுக்கல அப்படின்றதுக்காக வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் மத்தியில பெரிய கொதிப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ அவர் பொது தொகுதி சொன்னது கேட்டு கொடுக்கல. ஆமா கொடுக்கலன்னும் போது அப்போ அவர் சொன்னது என்னன்னா, திரும்ப வந்துட்டு நம்ம மதவாதம் காலுன்றதுக்கு அனுமதிக்க கூடாது, அதான் நம்மளுடைய முதல் இலக்கு. எனவே திமுக கூட்டணியில நம்ம தொடர்றோம் அப்படின்னு உடனே அது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அப்படியே சொல்லிக்கிட்டு அப்படியே தொடருவாங்களா? அதுதான். அப்போ அது பின்னடைவு தானே. உங்க கட்சிக்காரனாலே ஏத்துக்க முடியலன்னா உங்களுக்கான வாக்களிக்கக்கூடியவர்கள் அவர்கள் மட்டும் ஏத்துக்குவாங்களா? ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மாநாட்டுல ஏற்கனவே 5 கொள்கை தலைவர்கள்னு சொல்லி வச்சதுலயே சாதிய குறியீடுகளின் அடிப்படையில தான் இந்த தலைவர்கள் அவர் பிரகடனப்படுத்துறாரு அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கிறதா சொன்னாங்க. அண்ட் இந்த முறையும் தலித் வாக்குகளை கவர்றதுக்கான ஒரு முயற்சியில விஜய் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சுக்கிட்டே இருக்காங்களே. அம்பேத்கர் வந்துட்டு தலித் வாக்குகளுக்கான ஒரு ஐக்கனா? இந்த வாதம் வைக்கப்பட்டுட்டே இருக்குல்ல சார்? இல்ல, வாதத்தை யார் வேணாலும் வைக்கலாங்க. நான் கேட்குற கேள்வி இதுதான், அம்பேத்கர் அப்படிப்பட்டவரா? அப்புறம் இந்த நாட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான சமூக உரிமை, சமூக சமத்துவம், அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதுக்காக ஒரு தனித்த பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் வைக்கணும்னு சொன்ன தலைவர் அம்பேத்கர். புரியுதுங்களா? இந்த நாட்டு செக்கெடுத்த செம்மல் வந்துட்டு பாவ சிதம்பரம் பிள்ளை. அவர் பிள்ளைமார்களெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்காக அவர் வந்துட்டு ஒரு சாதிய குறியீடு ஆயிடுவார். இல்லை பெருந்தலைவர் காமராஜர் ஒரு சாதிய குறியீடு ஆயிடுவார். இதெல்லாம் அபத்தங்கள். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய உண்மையான விடயங்கள் என்ன அப்படின்றது தான் தொகுத்து அந்த புத்தகமாக வெளியிட்டு அதுதான் நேற்று வெளியிடப்பட்டிருக்கு. அது விஜய் வெளியிட்ட காரணத்தினாலேயே அது வந்து இளைஞர்கள் மத்தியில், இளம்பெண்கள் மத்தியில் பாப்புலர் ஆக போது அவங்க எடுத்து படிக்க போகிறாங்க. அதுதான் விஜய் வெளியிடுறதுக்கான பலன். அதில் திருமாவும் இருந்தாருன்னா இன்னும் நல்லா போயிருக்கும். ஸோ ஒரு குறை, அதை பற்றி பரவாயில்ல, போக போகுது. எனவே அதை படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், அம்பேத்கர் வந்துட்டு ஒரு வெறும் குறியீடு அல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதை, வழிகாட்டி அப்படின்றது தெரியும். ஓகே, ஸோ விஜயோட ஸ்பீச் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நல்ல ஒரு முதிர்ச்சி வாய்ந்த ஒரு ஒரு அந்த இடத்துக்கு அந்த நிகழ்வுக்கு ஏற்ற ஒரு உரை இது. நிச்சயமான உரை. நிச்சயமா அரசியலோடு பேசினார் அவர். அது நான் ரொம்ப பெரிய அளவுக்கு வரவேற்கிறேன். இவர் இருந்திருந்தது அப்படி பேசாத அவர் போயிருந்தார் அப்படின்னோம்னா, தமிழக அரசையோ இந்திய ஒன்றிய அரசையோ இழுக்காம போயிருந்தாருன்னா நேற்றைய நிகழ்ச்சியே வந்துட்டு பெருசா தமிழ்நாட்டில் பேசப்பட்டிருக்காது. கரெக்டா அவர் பண்ணாரு, சரியாத போச்சு. ஏன்னா கரெக்டா ஒரு சாதிய குறியீடுகள் இல்ல பிரிவினைவாதம் அப்படின்ற அடிப்படையில மணிப்பூர் விஷயத்தை எடுத்து பேசுறாரு. நீங்க வேங்கை வயல் பிரச்சனையை பேசுறாரு. மத்திய அரசையும் சுட்டி காட்டுறாரு, மாநில அரசையும் சுட்டி காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து விஷயங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா பேசுவாரா? ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆழமா இருக்கும். அதானே அவர் சொன்னார் மாநாட்டிலேயே. நம்ம வந்துட்டு ரொம்ப பெருசா சத்தம் போட்டு பேச போறது இல்லை, ஆனா பேச போற விடயங்கள் ஆழமா இருக்கும், அழுத்தமா இருக்கும்னு சொன்னார். அப்படிதான் சும்மா பெயருக்கு போய் ட்வீட் போடுறதோ இல்ல பெயருக்காக போய் மழை அடுத்த கட்டம் போராட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா,
ஒன்றதை சாதிக்கிறதுக்கு பேசிட்டா மட்டும் முடியாது. அதான் இப்போ இருக்கிற அரசியல். இதை தாண்டி போராட்டம் இருக்குது. மக்கள் சக்தியை திரட்டி தான் போராடணும். இதெல்லாம் விஜய்க்கு தெரியாத ஒரு விடயம்லாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயமா எல்லாம் செய்யும். ஓகே. அவ்வளோ பெரிய தொண்டர்கள் படத்தை வச்சுக்கிட்டு சும்மா ஒப்புக்கணாச்சும் அறிக்கை கொடுக்குற அரசியல் அவருக்கு அதான் பிடிக்கல அப்படிங்கிறாரு. ரைட், ஓகே, வெரி குட். அதிமேதிகளாகவும் தற்குறிகளாகவும் சிலர் பேசுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு 200 ஒரு மாப்போட 200 வாங்குவோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்னுடைய எச்சரிக்கை அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அதிமேதிகளாகவும் தற்குறிகளாகவும் சிலர் பேசுகின்றனர் அப்படின்ட்டு எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? யார் தற்கொலைன்றதை மக்கள் தீர்மானிப்பாங்க. இப்படிதான் எம்ஜிஆரை பத்தியா நீங்க சொன்னீங்க. எம்ஜிஆர் கூட இருக்கிற வரைக்கும் வந்துட்டு பெருசா பயன்படுத்திக்கிட்டீங்க. வெளியில போனோம்னா மலையாளி என்னடிங்க என்னன்னோ சொன்னீங்க. அப்புறம் திண்டுக்கல்ல விழுந்த அடி, அதுக்கப்புறம் 76ல ஆட்சி இழந்தீங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் போகும். எனவே வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை நம்ம இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பல விஷயங்களை பேசிட்டே இருக்கோம்ல. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு சார்? விஜய் அவர்கள் எப்படி இருப்பாருன்னு நினைச்சீங்க, இப்ப எப்படி இருக்காரு? அண்ட் அது இப்ப இருக்கக்கூடிய ஆளும் கட்சியா இருக்கட்டும், இல்ல அதிமுக, விசிகான்ட்டு இவங்க எல்லாருமே போட்ட எடை அப்படிங்கிறது சரியா போய்கிட்டு இருக்கா? விஜயனுடைய அரசியல் சரியா போயிட்டு இருக்குது. ஆனா விஜய் அவங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாட்டினுடைய வீச்சு அது இன்னும் தொடங்கவே இல்லை. அந்த கட்சி வந்துட்டு களத்துல செயல்படணும் இல்லையா, அது தொடங்குச்சா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அவனா அங்கதான் செயல்படணும் மக்கள் மத்தியில. வெறும் விஜயனுடைய பேச்சு விஜயை மையப்படுத்தியதா ஒரு அரசியல் இருக்க முடியாது. அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாட்டில தான் விஜயனுடைய அரசியலும் ஒரு அங்கமா இருக்கணும். ஸோ விஜய் வர்றதை வச்சு தான் வெறும் அரசியல் அப்படின்னோம்னா அப்புறம் அவ்வளோ பெரிய கட்சி, அவ்வளோ பெரிய அமைப்பு, அவ்வளோ தொண்டர்கள் போனால் இல்லை எதுக்கு? அப்போ தான் அது செயல்படணும். அந்த இடம் செயல்படும் போது தான் அது மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு நம்பகத்தன்மையை பெறும். வெறும் விஜயனுடைய பேச்சு அதை வச்சு தாவாக்கா அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. ஆனா இன்னைக்கு வரைக்குமே ஒரு முதிர்ச்சி இல்ல அவர்கிட்ட. அரசியல் தெரியுமா இவருக்கு அப்படின்ற ஒரு வாதம் ஆதவர்ஜுனா அவர்கள் கூட மேடையில சொன்னார். விஜய்க்கு அரசியல் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க எல்லாருமே. ஆனா அம்பேத்கரை ஒரு கொள்கை தலைவரா எடுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு. அதை வச்சே அவருடைய அரசியல் புரிதலை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ட்டு. இப்ப அரசியல் தெரியல அப்படிங்கிறது இன்னுமே தொடர்ந்துகிட்டே இருக்கும் விஜயை நோக்கி. எவ்வளவு பேருக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கார்பரேட்டால கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னு தெரியும். பேச சொல்லுங்க, நானும் பேசுறேன். உங்களால ஒரு மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண முடிஞ்சுதா? அந்த மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண எவ்வளவு பெரிய அழுத்தம் எல்லாம் நாங்க கொடுத்துருக்கிறோன்றது தெரியுமா? அதை இவ்வளவு பெரிய திமுகவால ஏன் பேச முடியலன்றது தெரியுமா? திமுகவால ஏன் ஒரு கூட்டாட்சியை சாதிக்க முடியல? இத்தனை முறை ஆட்சி அதிகாரத்துல இருந்தீங்களே. 1999 இருந்துட்டு அப்படியே தொடர்ந்து 2014 வரைக்கும் இருந்தீங்களே, என்ன சாதிச்சீங்க? அரசமைப்பு ரீதியா தமிழ்நாட்டிற்கான அதிகாரம், மாநிலங்களுக்கான அதிகாரன்ற இடத்துல என்ன சாதிச்சீங்க? அரசியல் தெரியும்ன்றீங்களே, என்ன சாதிச்சீங்க? உங்களை தாண்டி எவ்வளவு விடயம் சாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல. அதனால இந்த அரசியல் தெரியுமா தெரியாதா அப்படின்ற பரீட்சைகள்லாம் வராதிங்க. கட்சியில இருக்கிறவங்களுடைய அரசியலை விட தமிழ்நாட்டுல பொதுநிலையில அரசியல் பண்றவங்களுடைய அரசியல் பலம் மிக அதிகம். அப்படிப்பட்டவங்க நிறைய விஜய் கூடவே நிற்கிறாங்க. அதான் விஜயனுடைய பலம். அதனால விஜயனுடைய அரசியல் எப்படி போகும்னா இப்படிதான் போகும். அம்பேத்கரை சார்ந்து போகும், அண்ணாவை சார்ந்து போகும், பெரியாரை சார்ந்து போகும், பெருந்தலைவர் காமராஜரை சார்ந்து போகும், வீரமங்கை வேலு நாச்சியாரையும் அஞ்சலை அம்மாள், இப்படிப்பட்ட அடிப்படையில தான் அது போகும், நகரும். அவரு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் போவாரு. எல்லாமே 20 வயசு குழந்தைய பிறக்கிறது இல்லை. எல்லாமே பிறந்துட்டோன்னு வேகமா வளரும். ஆனா வளர்ச்சி வராதவர்கள் வளர்ச்சியை பற்றி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அதான் உங்களுக்கான ஆபத்து. நான் மட்டும் சொல்றேன். ஓகே. ஸோ இப்பவே திமுகவில் வந்து துணை முதல்வராக ஆயிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்து அவர் அடுத்த தேர்தலில் மேபி முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற பேச்சுக்களும் போயிட்டு இருக்குல்ல. அப்போ ஆரம்பத்துல இருந்தே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராருன்னு சொன்னதுல இருந்து உதய் வெர்சஸ் விஜய் அப்படின்ற ஒரு டாக் இருந்துட்டே இருக்கு. அப்ப அது தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதெல்லாம் மக்களை புறக்கணிச்சுட்டு ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு இவங்க போடுற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரி, இவங்க ஃப்ளோட் பண்ணக்கூடிய ஒரு இமேஜ், இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் ஏர் பபுள், எல்லாம் உடஞ்சி போயிடும். மக்களுக்கு இறுதியா இந்த ஆட்சி செய்தது என்ன அப்படின்றதுக்கான பதில் தான் 26 தேர்தல். இதற்கு ஒரு மாற்று வேண்டுமா வேண்டாவா என்பதற்காக அவர்கள் தேடக்கூடிய தீர்வு தான் 2026 தேர்தல். இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஸோ எனவே உதயா அப்படிலாம் எதுவுமே மிதக்கிறவங்களுக்கு தெரியும். உதயா
இல்லை கிடைக்கிறது உதையா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். மக்களோட முடிவு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பாருங்க, ஏன்னா இவங்க வேலை செய்யறத இல்ல, பொறுத்து தாவேக்கால இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸா பேசுற மாதிரி இருக்கே சார். நாங்க எடுத்த உடனே 2026ல ஆட்சி அமைச்சிருவோம், முதல்வர் இல்ல ஆக்கிடுவோம் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க மக்களை முதன்மைப்படுத்துங்க, மக்கள் கிட்ட போங்க, மக்களிடையே பணியாற்றுங்க, மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. நாங்க வந்து சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை ஏற்படணும். இப்ப விஜய் மீதான ஒரு சாதகமான ஒரு கருத்து அபிப்பிராயம் தான் இருக்கு. அது மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை ட்ரஸ்டா மாறணும். ஸோ அதை மாத்துறதுக்கான நடவடிக்கையில நீங்க களத்துல ஈடுபடணும். சும்மா உட்காந்துக்கிட்டு பாப்புலாரிட்டியில அரசியல் பண்ணிட முடியாது. எம்ஜிஆர் வேற, அதையே நினைச்சுக்கிட்டு நம்ம பேசக்கூடாது. எம்ஜிஆருக்கு பின்னாடி 20 ஆண்டுக்கார அரசியல் இருந்தது, அது வேற. தாவேகாக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா வந்துட்டு உங்களுடைய செயல்பாடு களத்துல இருக்கு. நீங்க நல்லது கெட்டதுல மக்களோட நின்று இருக்கீங்க, பல்வேறுபட்ட அவல நிலைகள் எல்லாம் மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் தீவிரமான அரசியல் செயல்பாட்டின் மூலம் நீங்க மக்கள் மத்தியில ஆழ்ந்து நீங்க பதிஞ்சிங்க அப்படின்னோம்னா தான் உங்களுக்கான சாத்தியக்கூறு 26ல திறக்கும். ஓகே. இப்ப 2026 களம் யாரை நோக்கிய ஒரு அரசியல் பயணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாற்றத்தை நோக்கிய களமாக இருக்கும். ஆனா மீண்டும் திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க. சொல்லிக்கிட்டோம், கனவு காண உரிமை எல்லாருக்கும் உண்டு. ஆனா கனவுல மிதக்கிறது தான் இங்க வந்துட்டு சார், எல்லாமே ஆனா நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தானே சார் ஆகணும். கூட்டணி இன்னும் எதுக்கு ஸ்ட்ராங்கா accept தானே பண்ணணும்? இருக்காங்க. அதான் சொல்ல வர, கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா அப்ப மக்கள் வீக்கா இருக்கிறாங்களான்னு கேட்கிறேன். மக்கள் சிந்தனையற்றவர்களா இருக்கிறாங்களான்னு கேட்கிறேன். இவ்வளவு பெரிய மழை, இவ்வளவு எடுத்த பெரிய உடனே அளவு. ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு போய் முடியும்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல சார். இப்ப போன முறை என்ன நடந்துச்சு 2021ல, அது 2019 சொன்னா அதான் நடக்கும் அப்படின்ட்டு எப்படி சொன்னோம்? மக்கள் மாத்துவாங்க தானே, அதுக்கு தானே ஓட்டு இருக்குது இல்லையா? இவிஎம் வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், அது அப்புறப்பட்ட பிரச்சனை, அது அடுத்த சவால். மக்களுக்கான வாக்குரிமையும் எதுக்கு நிர்ணயிக்கிறதுக்கு தானே. அது என்ன இவங்க வந்துட்டு அண்ணா அறிவாலயத்தில் நிர்ணயிக்க முடியும்? இவங்களும் மக்கள்கிட்ட தான் வந்தாகணும், எல்லாரும் மக்கள்கிட்ட தான் போய் ஆகணும், மக்கள் தான் தீர்மானிப்பாங்க.